அத்தியாயம் 75. ஓநாயின் தலைக்குள் மறைத்து வைக்கப்பட்ட ஒரு மந்திரக்கல் சமரனுக்கு தெரிந்தது. அதை பார்த்தவுடன் சமரனின் விழிகள் ஆச்சரியத்தில் விரிந்தது. மாயக்கல்! குருவே, நீங்க சொன்னது சரிதான். இந்த கல் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு குருவே என்று உற்சாகமாக கூறினான். அந்த பளபளப்பான மந்திரக்கல் சிவப்பு நிறத்தில் ஜொலித்தது. அந்த மந்திர ஓநாய் சிவப்பு நிறமாக இருப்பதற்கு இந்த கல்லும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று நினைத்து கொண்டான். அவன் அதை ஓநாயின் தலையிலிருந்து எடுக்கும்போது அது ஓநாயின் இரத்தத்தால் நனைந்திருந்தது. அதை பொருட்படுத்தாமல் அவன் அந்த கல்லை கையில் எடுத்து ஒரு துணியால் இரத்தத்தை சுத்தம் செய்துவிட்டு சேமிப்பு வளையத்திற்குள் வைத்துக் கொண்டான். அதன் பிறகு ஓநாயின் உடலை இழுத்துக்கொண்டு அருகில் இருந்த நீர்நிலையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். மரங்களுக்கு நடுவே சென்று கொண்டிருந்த சமரன் நீரின் சப்தத்தை நோக்கி வேகமாக நடக்க ஆரம்பித்தான். அருகில் செல்ல செல்ல அருவியின் சத்தம் தெளிவாக கேட்கத் தொடங்கியது. அந்த சத்தத்தை கேட்டதும் அவனது கண்கள் மகிழ்ச்சியில் விரிந்தது. அவன் அருவியின் சத்தம் வந்த திசையை நோக்கி வேகமாக ஓடினான். அவன் கடைசி மரத்திற்கு முன்னால் வந்தவுடன் தனக்கு முன்னால் இயற்கையின் அந்த விசாலமான காட்சியை பார்த்தான். அதை பார்த்தவுடன் மகிழ்ச்சியில் பைத்தியம் பிடித்து விட்டதைப் போல உற்சாகத்தில் துள்ளி குதித்தான். ஏனென்றால் இப்படி ஒரு நீரூற்றை அவன் வாழ்நாளில் இதுவரை பார்த்ததே இல்லை. குருவே, இது என்ன அதிசயம்! இது இப்படி ஒரு அருவியை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை குருவே. இது சாதாரண அருவியே இல்லை. வானத்திலிருந்து மகாலட்சுமி வெள்ளிக்காசை வாரி இறைக்கிற மாதிரி எவ்வளவு பளபளன்னு ஜொலிக்குது பாருங்க. இந்த அழகை ரசிக்க 10 கண்ணு இருந்தாலும் பத்தாது குருவே. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா என்று உற்சாகமாக கத்தினான். உயரமான மலையிலிருந்து விழும் அந்த அருவியின் நீர் ஒரு பெரிய கல்லில் மோதி அங்கும் இங்குமாக தெறித்துக் கொண்டிருந்தது. அந்த அருவியின் இருபுறமும் உயரமான மலைகள் இருப்பதையும் அதன் மீது தொடர்ந்து தண்ணீர் விழுவதால் அதில் பல பெரிய ஓட்டைகள் இருப்பதையும் சமரன் கவனித்தான். அந்த துளைகள் ஒவ்வொன்றும் மிகவும் பெரிதாக இருந்தன. சில துளைகள் குகைகளைப் போல ஆழமாக இருந்தது. அருவியின் குறுக்கே மலையின் மீதுள்ள குகையை பார்த்த சமரன் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான். தனது பயிற்சிக்கு சிறந்த இடத்தை கண்டுபிடித்து விட்டதாக நினைத்து அதை அவரிடமும் சொல்ல விரும்பினான். குகையை பாறைகளால் மூடுவதன் மூலம் மந்திர மிருகங்களின் தாக்குதல்களில் இருந்து தன்னை எளிதாக பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதை அவன் புரிந்து கொண்டான். எனவே அவன் தனது பயிற்சியில் முழுமையாக கவனம் செலுத்த முடியும் என்று நினைத்தான். இதை நினைத்து மகிழ்ச்சியில் குதித்தான். கடைசியா எனக்கு பயிற்சிக்கான சரியான இடம் கிடைச்சிருச்சு. இந்த குகையில எதுலையாவது இருந்து என்னோட பயிற்சியை தொடங்க வேண்டியதுதான். இங்க எந்த தொந்தரவும் இருக்காது. அப்படியே ஏதாவது தொந்தரவு வர மாதிரி தெரிஞ்சா கூட இந்த குகைக்குள்ள போய் அதோட வாசலை அடைச்சிட்டு உள்ள நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க முடியுமே என்றான். இவ்வாறு சொல்லிக்கொண்டே சமரன் இன்னும் சிறிது தூரம் முன்னோக்கி நகர்ந்தபோது தன் முகத்தில் குளிர்ந்த நீர் தெறிப்பதை உணர்ந்தான். அவனால் சந்தோஷத்தை அடக்க முடியவில்லை. அவனுக்கு ஏதோ ஒன்று ஞாபகம் வந்தது. உடனே தன் சேமிப்பு வளையத்தை தடவி அதிலிருந்து 2 காகிதங்களை வெளியே எடுத்தான். இந்த காகிதங்களை குகையில் இருந்த ஒரு ரகசிய பெட்டியிலிருந்து தான் கண்டெடுத்தான். அதை கண்டெடுத்த நிமிடத்திலிருந்தே அவன் ஆபத்தில் இருந்ததால் காகிதத்தை பிரித்து பார்க்க கூட அவனுக்கு நேரம் இருக்கவில்லை. ஆனால் இப்போது சொர்க்கம் போன்ற அமைதியான இடம் கிடைத்து விட்டதால் மகிழ்ச்சியோடு காகிதத்தை எடுத்து பார்த்தான். அதை படித்து முடித்த சமரன் அந்த அருவியை கடக்க வழி தேட ஆரம்பித்தான். அருவியை கடக்கும் போது திடீரென ஏதேனும் மாய விலங்குகள் தன்னை தாக்காமல் இருக்க தன் ஒவ்வொரு அடியையும் நிதானமாக சத்தமின்றி எடுத்து வைத்துக் கொண்டிருந்தான். அவன் தன்னை சுற்றி இருந்த அழகை ரசித்துக் கொண்டே அருவியின் மறுபக்கத்தை அடைந்தான். அங்கு வந்த சமரன் ஒன்றல்ல இரண்டல்ல பல குகைகள் அங்கே இருப்பதை பார்த்தான். அதிலிருந்து வசதியாக பயிற்சி பெற ஒரு குகையை தேர்வு செய்ய தொடங்கினான். அப்போது ஒரு குகை அவன் கண்ணில் பட்டது. அது மற்ற குகைகளிலிருந்து சற்று மேலே சுமார் 5 முதல் 6 மீட்டர் உயரத்தில் இருந்தது. பின்னர் அவன் தனது கால்களை கற்களில் கவனமாக பதிய வைத்து அந்த குகையை நோக்கி ஏறத் தொடங்கினான். பாறையில் ஏறும்போது தவறுதலாக எங்கேயாவது கால் வைத்து விட்டால் ஒரு ஆழமான நீர்வீழ்ச்சிக்கு இழுத்து செல்லப்படுவான் என்பதால் அவன் மிக மெதுவாக பாறையை பிடித்துக் கொண்டு ஏறிக்கொண்டிருந்தான். குகைக்கு மிக அருகில் வந்தவுடன் ஆழ்ந்த மூச்சை இழுத்து குரங்கு போல தவ்வி குகையின் பிரதான நுழைவாயிலை எளிதாக அடைந்தான். குகைக்குள் சென்றவுடன் அவன் முகத்தில் குளிர்ந்த காற்று வீசுவதை உணர்ந்தான். கண்களை மூடி சில வினாடிகள் நிம்மதியாக சுவாசித்தான். வெளியிலிருந்து பார்க்கும்போது சற்று சிறியதாக தெரிந்த அந்த குகை உள்ளிருந்து மிகவும் பெரியதாக இருப்பதை உணர்ந்தான். இவ்வளவு பெரிய இடத்தில் தனியாக வாழப்போகிறோம் என்பதை நினைத்து சந்தோஷத்தில் ஆர்ப்பரித்தான் சமரன். கண்களை திருப்பி குகையின் தரையை நோக்கி பார்த்தான். ஏற்கனவே அங்கு ஏதாவது மந்திர விலங்குகள் வசிக்கின்றனவா என்பதை அறிந்து கொள்ள நினைத்தான்.
ஆனால் குகை முழுவதும் விலங்குகளின் அடையாளம் எதுவும் தென்படாததால் நிம்மதி பெருமூச்சு விட்ட சமரன் குகையை சுத்தம் செய்யத் தொடங்கினான். குகையை நன்றாக சுத்தம் செய்து முடித்த பிறகு பின்னர் தனது சேமிப்பு வளையத்திலிருந்து உடைமைகளை வெளியே எடுத்து தூங்குவதற்காக ஒரு மென்மையான மெத்தையை விரித்தான். இதை செய்த பிறகு ஒரு பெரிய பாறையை உருட்டி அவனை தவிர வேறு யாரும் உள்ளே வராத அளவுக்கு குகையின் பிரதான நுழைவாயிலை மூடினான். அவன் இந்த குகையில்தான் அதிக நேரத்தை செலவிடப் போகிறோம் என்பதை நன்கு அறிந்திருந்தான். எனவே அவன் தனது பாதுகாப்பில் சிறப்பு கவனம் செலுத்தினான். அதன் பிறகு முன்னோக்கி வந்து முன்னோர்களின் குகையிலிருந்து எடுத்த 3 ஒளிரும் முத்துக்களையும் சேமிப்பு மோதிரத்திலிருந்து வெளியே எடுத்தான். முத்துக்களை பிரித்தெடுத்த பிறகு அவற்றை அந்த குகையின் சுவர்களில் பொருத்தினான். அதன் காரணமாக அந்த குகை பிரகாசிக்கத் தொடங்கியது. வெளிச்சத்தில் மீண்டும் குகை முழுவதையும் ஒருமுறை பார்த்தபோது பிரகாசமாக தோற்றமளிக்கும் குகையை பார்த்த சமரனால் சந்தோஷத்தை அடக்க முடியவில்லை. பிறகு ஒரு நீண்ட பெருமூச்செறிந்து சமரன் அந்த மென்மையான மெத்தையின் மீது அமர்ந்தான். சிறிது நேரம் சும்மா அமர்ந்திருந்த சமரன் கைகளை மடக்கி தன் சக்தியை பயன்படுத்த தொடங்கினான். சில நாட்களாக அனுபவித்து வந்த உடல் மற்றும் மனசோர்வை போக்க தனது சக்திகளை பயன்படுத்த விரும்பினான். அவன் தியானத்தில் மூழ்கியவுடன் அவனது சுவாசத்தின் எழுச்சி நிற்கத் தொடங்கியது. பின்னர் படிப்படியாக ஆற்றல்கள் சமரனை சுற்றி வர ஆரம்பித்தன. மேலும் அவன் உடலின் ஒவ்வொரு துளையிலிருந்தும் ஆற்றல் வெளிப்படுவதை உணர ஆரம்பித்தான். பின்னர் திடீரென்று அவன் தனது தொப்புளில் சக்திகளின் சூறாவளியைப் போல உணரத் தொடங்கினான். மெல்ல மெல்ல சக்திகளின் சுழற்சி வேகம் அதிகரித்ததை உணர்ந்து அவன் மகிழ்ச்சியடைய ஆரம்பித்தான். அப்போது அபராஜிதன் தரத்தை அடைந்த நிகழ்வுதான் அவனுக்கு ஞாபகம் வந்தது. அவனது சக்திகள் முன்பு வெள்ளை நிறத்தில் காணப்பட்டன. ஆனால் இப்போது அவற்றின் நிறம் வெளிர் மஞ்சள் நிறமாக மாறிவிட்டது. உடலின் ஆற்றல் ஓட்டத்தின் வேகமும் முன்பை விட 10 மடங்கு அதிகரித்துள்ளது என்பதையும் அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. இதையெல்லாம் உணர்ந்த சமரன் மெதுவாக கண்களை திறந்தான். அவன் கண்களை திறந்தவுடன் முதலில் தனது உடலிலிருந்து சக்திகள் வெளியேறுவதைக் கண்டான். அதை பார்த்து அவன் புன்னகைக்கத் தொடங்கினான். அவனது சிரிப்புக்கு பின்னால் இன்னொரு காரணமும் இருந்தது. அவன் உடலில் சக்திகளின் ஓட்டத்தால் அவனுடைய சோர்வு முற்றிலும் மறைந்து விட்டது. இன்னும் 1 அல்லது 2 மாதங்களில் அவன் 5 நட்சத்திரங்களிலிருந்து 6 நட்சத்திர அபராஜிதன் தரத்துக்கு உயர்ந்துவிட முடியும் என்று நம்பினான். முதுகில் தொங்கும் கல்லை மீறி இந்த 6 நட்சத்திரங்களும் கிடைப்பதே பெரிய விஷயம்தான். சமரன் ஒருவேளை அந்த கல்லை முதுகிலிருந்து அகற்றிவிட்டால் அவனுடைய 6 நட்சத்திர சக்தி என்பது ஒருவரின் 8 நட்சத்திரங்களுக்கு சமமாகிவிடும். அவன் தனது சக்திகளை கட்டுப்படுத்தி தனது உள்ளங்கையில் கருப்பு நிற காகிதத்தை வைத்தான். குகையில் இருந்து பெற்ற அதே வகுப்பு 2 பறக்கும் நுட்பம்தான் இந்த காகிதம். எல்லோரும் வானத்தில் பறக்க வேண்டும் என்றுதான் கனவு காண்பார்கள். சமரனுக்கும் அத்தகைய கனவு இருந்தது. இன்று அந்த கனவு நனவாகும் போது சமரனின் முகத்தில் ஒருவித மகிழ்ச்சி தோன்ற ஆரம்பித்தது. ஆபத்தான விலங்குகளிடமிருந்து தப்பிக்க சிறந்த வழி பறப்பதுதான் என்பதை அவன் அறிந்திருந்தான். அன்று இரவு இசையருவிக்கு அந்த நீல கழுகு மட்டும் இல்லாவிட்டால் இருவரும் குகையிலிருந்து தப்பிப்பது மிகவும் கடினமாக இருந்திருக்கும். அல்லது ஒருவேளை அவர்களால் தப்பிக்கவே முடியாமல் கூட போயிருக்கும். எனவே பறக்கும் நுட்பம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பினான். சக்திகளை பயன்படுத்தி ரெக்கைகளை உருவாக்குவது குறைந்தபட்சம் வல்லமையுள்ள உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும் மிக சக்தி வாய்ந்த நபர்களுக்கு மட்டுமே தெரியும் ஒரு நுட்பம். அவர்கள் வானத்தில் பறப்பதை பார்த்து மற்ற மக்கள் பெருமூச்சு விடுவார்கள். ஆனால் அதிர்ஷ்டவசமாக சமரனுக்கு அப்படி ஒரு சிறப்பு பறக்கும் நுட்பம் கிடைத்துவிட்டது. அதை பயன்படுத்தி அவனும் வானத்தில் பறந்து மேகங்களை உணர முடியும். அவன் தனது பறக்கும் கனவை நிறைவேற்றும் உற்சாகத்துடன் காகிதத்தை மெதுவாக திறக்க ஆரம்பித்தான். பின்னர் அந்த காகிதத்தை முழுவதுமாக திறந்து பார்த்தவுடன் காகிதத்தின் உள்ளே 2 மாயாஜால ராஜாளியின் இறகுகள் இருப்பதை கண்டான். அந்த இறக்கைகள் பெரிதாக இல்லை என்றாலும் அவற்றிலிருந்து ஒரு விசித்திரமான சூடு வெளிப்பட்டு கொண்டிருப்பதை உணர்ந்தான். அந்த கருப்பு நிற இறக்கைகளின் பளபளப்பை கண்டு அந்த இறக்கைகள் கருப்பு நிற இரும்பினால் ஆனது என்பதை புரிந்து கொண்டான். குருவே, இந்த இறக்கைகளை கவனிச்சிங்களா? இது ஏதோ இரும்பு மாதிரி இருக்கு குருவே என்றான் சமரன். ஆமா சமரா, இது ஒரு அரிய வகை இரும்பு தான். ரொம்ப சிறப்பான இரும்பு. இந்த இரும்பு எப்பவும் லேசா சூடா தான் இருக்கும். அட, அதனாலதான் நான் இந்த காகிதத்தை பிரிக்கும் போது எனக்கு சூடா இருந்துச்சா என்று சொல்லிக்கொண்டே அதை குளிர்விப்பதற்காக அதன் மீது மெல்ல ஊதினான். அவன் ஊதியவுடன் திடீரென பயத்தில் 2 அடி பின்வாங்கினான். ஏனெனில் அவன் ஊதியவுடன் அந்த மந்திர சிறகுகள் நிஜமான கழுகின் இறகு போல படபடக்க ஆரம்பித்து விட்டன. இந்த அதிசயத்தை தன் கண்களால் பார்த்த சமரனால் அதை நம்பவே முடியவில்லை. தான் காண்பது கனவா அல்லது நிஜம்தானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள மீண்டும் அதன் அருகில் சென்று பயந்து கொண்டே ஊதினான். அது மீண்டும் படபடத்தது.
அதைக் கண்டு அவன் மீண்டும் அதிர்ச்சி அடைந்து விட்டான். படபடக்கும் ரெக்கையை பார்த்த சமரனின் கண்கள் ரெக்கையின் ஓரத்தில் எழுதப்பட்டிருந்த வாசகங்களையும் கவனித்தது. அதை அவன் படிக்க முயன்றான். ஊதா, மேகம், கருப்பு, கழுகு. இதை சொன்னவுடன் அந்த சிறகுகள் சட்டென்று படபடப்பதை நிறுத்திக் கொண்டது. இதை பார்த்த சமரன் முன்னால் வந்து அதில் எழுதப்பட்ட மற்ற விஷயங்களையும் படிக்கத் தொடங்கினான். இந்த இறக்கைகள் 5வது உயர்ந்த தரத்தில் இருக்கும் ஒரு மந்திர கழுகுக்கு சொந்தமானது. மாய விலங்குகளின் வரலாற்றின்படி இவை மிகவும் ஆபத்தான மாய விலங்கில் ஒன்றான ராஜாளி இனத்தின் வழித்தோன்றல்கள். இந்த பறவையினால் அதிக வேகத்தில் பறக்க முடியும். அதை பிடிப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. இதை படித்தவுடனேயே ஆச்சரியத்தில் கண்களை விரித்து, 5வது தரம் மாயாஜால ஜந்துவா என்றான் சமரன். அவன் மிகவும் ஆச்சரியமடைந்தான். ஏனெனில் 5வது தரத்தில் உள்ள மாயாஜால விலங்கு அதன் சக்தி கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமானது. அவன் உடனடியாக தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அந்த கருப்பு தாளில் எழுதியிருந்த விஷயங்களை படிக்க ஆரம்பித்தான். இந்த நுட்பத்தின் பெயர் ராஜாளியின் ரெக்கைகள். இதற்கு இன்னொரு பெயரும் உண்டு, மேக ஊதா இறகுகள். நண்பர்களே, இந்த கருப்பு ராஜாளியை பிடிக்க எனக்கு 3 வருடங்கள் ஆனது. இதற்காக எனது நண்பர்கள் 4 பேரின் உதவியை பெற வேண்டியிருந்தது. பிறகு ஒரு பிரத்யேக உத்தியின் உதவியுடன் நானும் எனது மற்ற சகாக்களும் இந்த நுட்பத்தை தயார் செய்துள்ளோம். அதன் உதவியுடன் நாமும் மந்திர கழுகு போல வானில் பறக்க முடியும். ஒரு உண்மையான மனிதன் மட்டுமே இந்த நுட்பத்தை கற்றுக்கொள்ள முடியும். இதை படித்ததும் சமரன் மீண்டும் ஒரு முறை ஆச்சரியப்பட்டு, 5வது நிலை தரவரிசையில் இருக்கக்கூடிய ஒரு ராஜாளி கழுக பிடிக்கிறார்னா இந்த மனிதர் எவ்வளவு தைரியமானவரா இருப்பார். இது நிஜமாவே என் சிந்தனைக்கு அப்பாற்பட்டது என்று முணுமுணுத்தான். இதை நினைத்து சமரன் காகிதத்திலிருந்து கண்களை விலக்கி மீண்டும் இறகுகளை பார்த்தான். அவன் அந்த கரு ஊதா நிற இறகுகளை தொட்டு பார்க்க விரும்பினான். அவன் அந்த இறகை தொட்டு மெதுவாக தன் கையை அதன் மேல் நகர்த்தினான். அந்த இறகின் ஸ்பரிசம் புரிய ஆரம்பித்தவுடன் ஆச்சரியத்தோடு தன் கையை திரும்ப பிடித்துக் கொண்டு, இந்த இறகு, இந்த பறவையோட உண்மையான இறகுகள் தான் இந்த இறகுகள். ஆனா இது எப்படி என்று குழப்பத்தோடு எதையோ யோசித்துக் கொண்டே மீண்டும் ஒரு முறை இறகுகளை தன் கையால் தடவ ஆரம்பித்தான். அந்த இறகு மீண்டும் கொஞ்சம் படபடத்தது. இதை பார்த்த சமரன் மீண்டும் தன் கையை பின்னுக்கு இழுத்துக்கொண்டு, இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ரெக்கைகளுக்கு இன்னும் உயிர் இருக்கா என்ன என்றான். திடீரென ரெக்கைகள் படபடப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டாலும் அந்த ரெக்கைகளுக்குள் ஏதோ உயிர்கள் ஒளிந்திருக்கிறதோ என்ற எண்ணம் அவனுக்குள் எழுந்துவிட்டது. அவனது இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்து விட்டது. அப்போது அந்த வளையத்திலிருந்து திடீரென வருணமித்திரரின் குரல் ஒலித்தது. சமரா, நீ சொல்றது சரிதான். இந்த இறகுகளுக்குள்ள ஒரு ஆத்மா மறைஞ்சிருக்கு. ஆனா அது இப்போ மயக்கத்தில் இருக்கு என்றார். ஆன்மா மயங்கி கிடக்குதா? என்ன சொல்றீங்க குருவே? தலையில இடிய தூக்கி போடுறீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம் என்று வியப்போடு கேட்டான் சமரன். இந்த நுட்பத்தை கண்டுபிடிச்சவரு அந்த கழுகை கொன்னது மட்டும் இல்லாம அந்த பறவை கிட்ட இருந்து அதோட ரெக்கைகளையும் ஆன்மாவையும் பறிச்சு அது ரெண்டையும் ஒன்னா இணைச்சிருக்காரு. அதனாலதான் இந்த இறகுகள் படபடக்குது. இது மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நுட்பம் தேவை. அப்போதான் இந்த பறக்கும் நுட்பம் வேலை செய்யும் என்று விளக்கமளித்தார் வருணமித்திரர். இதை கேட்டதும் சமரன் சற்று வருத்தமாக இருந்தான். பிறகு தயங்கி தயங்கி வருணமித்திரரிடம், குருவே, ஆன்மா இருக்குங்கிறீங்களே, இப்போ நான் இதை கத்துக்கவா வேணாமா குருவே? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதை கத்துக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை வருமா குருவே என்றான். அதற்கு வருணமித்திரர் சிரித்துக்கொண்டே அவனுடைய கேள்விக்கு பதிலளித்தார். பாஞ்சால நகரத்தோட இளவரச ஆவிகளுக்கு பயப்படுறதா? சரி விடு, நீ ஒன்னும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இது ஒரு வித்தியாசமான ஆன்மா. இந்த பறவை சாகிறதுக்கு முன்னாலேயே இதோட ரெக்கைகள் பிடுங்கப்பட்டிருக்கு. அதனால இந்த ரெக்கைகள் சுயநினைவே இல்லாம பறந்துட்டே தான் இருக்கும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோ, நீ இந்த நுட்பத்தை பயன்படுத்தும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாயிரு. அதுக்கு காரணம் நீ நினைக்கிற மாதிரி ஆன்மா இல்லை. இது ஒரு சாதாரண நுட்பம் இல்லை, ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நுட்பம். இதை யாராலையும் அவ்வளவு சீக்கிரமா கத்துக்க முடியாது என்றார். சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க. போர் கண்ட சிங்கம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.